நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. இப்ப நான் உன்னை நிறுத்திடுவேன். விஜயநகரத்துல இருந்து உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை தடுத்து நிறுத்திடுவேன். மணி பாத்தியா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான். கையில தட்டு எடுத்துக்கிட்டு எங்க போறான்? அரசவையில மகாராஜா இவனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. இவன் நேரம் வீட்டுல கவலையால உட்கார்ந்து இருக்கணும். பரவாயில்ல, போட்டு விடு. ஆனா தட்டை தூக்கிட்டு போறானே, எனக்கு என்னமோ இவன் நம்ம குருக்கு எதிரா சதி திட்டம் தீட்டுறானோன்னு எனக்கு தோணுது. இத பத்தி நாம சீக்கிரம் குரு கிட்ட போய் சொல்லியே ஆகணும். வலி தாங்க முடியல. என்ன கொல்ல பாக்குறியா? ராமகிருஷ்ணன் பண்ணது பத்தாதுன்னு நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? எரிச்சிருவ போல இருக்க. இவ்வளவு சூடா யாராவது ஒத்தடம் கொடுப்பாங்க? இல்ல சுவாமி, இது ஒண்ணும் அவ்வளவு சூடாலாம் இல்ல. பாருங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் முகத்தை யாருக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்னோட இந்த அழகான முகத்தை எரிக்க பாக்குற நீ. சிவ சிவ சிவா சுவாமி, இத நான் உங்க முகத்துல வச்சதுக்கு காரணம் இது சூடா இல்லன்னு காட்டதான். இது சுடுதுன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இத பாருங்களேன். போய்கிறது வர்ணமாலா, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போயிரு. சரிங்க சுவாமி. என்ன அடிச்சுட்டா, வலி தாங்கல. வீட்டுல வர்ணமாலா தொல்லன்னா அரசவையில அந்த ராமகிருஷ்ணன் தொல்ல. ஏன் அவன் ஞாபகம் நமக்கு? படுபாவி ராமா, கடவுள் இதுக்கு உனக்கு தண்டனை கொடுப்பான். கடவுள் என்ன உனக்கு தண்டனை கொடுக்கறது? நானே உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு அரசவையிலிருந்து உன்னை ஓட விட்டல்ல, நீ பாரு உன்னை இந்த நாட்டை விட்டு ஓட வைக்கிறேன். ஆனா குருஜி, இந்த மாதிரி வாய்ப்பை பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்பயுமே உங்க கைக்கு வரவே விட மாட்டான். இப்ப அவன் அரசவையில கூட இல்ல, என்ன பண்ணிட முடியும் அவனால? குருஜி, நீங்க அடிக்கடி அவன் பண்டிதர் ராமகிருஷ்ணங்கிற விஷயத்த மறக்கறீங்க. அவன் தோல்வியில கூட வெற்றி மறைஞ்சிருக்கும். அவன் எந்த அளவுக்கு கீழே இறங்குறானோ அந்த அளவுக்கு மேல ஏறி போய்கிட்டே இருப்பான். அப்புறம் ஜெயிச்சிருவான். ஆமா குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் சதி திட்டம் திட்டுறத அவன் ஆரம்பிச்சுட்டான். கையில சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு விஜயநகரம் முழுதும் அவன் சுத்திக்கிட்டே இருக்கான். குருஜி, அவன் ஏதோ புதுசா வித்தியாசமான முயற்சி பண்ணணும்னு அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். குருஜி, எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணனை நாம கண்காணிச்சாகணும். நான் உன்னை நிறுத்திடுவோமா? நான் உன்னை போக விட மாட்டேன். உன்னை தடுத்து நிறுத்திடுவேன். நான் உன்னை தடுத்து நிறுத்திடுவேன். நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். நீங்க 3 பேரும் என் வழியில ஏன் குறுக்க நிக்கிறீங்க? என்ன போக விடுங்க. முதல்ல நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்கங்கறத சொல்லிட்டு போங்க. கையில என்ன தட்டு? புதுசா என்ன திட்டத்தோட கிளம்பி இருக்கீங்க? எந்த திட்டமும் இல்ல குருவே. என்கிட்டயே சொல்லல, உங்ககிட்ட என்ன சொல்ல போறான் குருவே? நீ வாயை மூடு. என்னையா சொல்றீங்க? என்னையே சொல்றீங்களா? பண்டித ராமகிருஷ்ணரே என்ன அவமானப்படுத்துறீங்களா? இல்ல குருவே, நான் ஏன் உங்களை அவமானப்படுத்த போறேன்? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்படி அரசவையில என்ன தள்ளி விடலாம்னு கேக்குறேன். எப்ப தள்ளிவிட்டேன் குருவே? நான் ஏன் உங்களை தள்ளிவிட போற கனவுல கூட அப்படி என்னால பண்ண முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, ஏன் நடிக்கிறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சபையில நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் எங்க குருஜியை தள்ளி விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அம்மா போக போறா, அம்மா போக போறா, அம்மா போக போறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அம்மா போக போறா? நான் அம்மாவை நிறுத்துறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். என்ன போக விடுங்க. நேரம் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடும். அப்ப இந்த தட்டு அம்மாவுக்காகவா? அப்ப சரி, போங்க. ரொம்ப நன்றி. இத கொடுத்துட்டு போங்க. குருவே, நீங்க என்ன பண்றீங்க? அந்த தட்டை திரும்ப கொடுங்க. அது அம்மாக்காக. நீங்க தட்டை அம்மாவுக்காக தான் கொண்டு போறீங்கன்னு நான் எப்படி நம்புறது?
எங்களுக்கு எதிரா நீங்க செய்யக்கூடிய சதியின் ஒரு பகுதியா கூட இது இருக்கலாம் இல்லையா? சதியெல்லாம் எதுவும் இல்ல குருவே. நான் சொன்னல அம்மாக்காகன்னு. நான் அம்மா கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். அம்மாவோட பசிக்காக தான் இந்த சாப்பாடு. இது அம்மா கிட்ட கொடுக்கணும். தட்டை கொடுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, அரசவையில உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கு அப்புறம் உங்களோட புத்தி ஒரேடியா நில குலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் அம்மா 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 அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல என் தட்டு கொடுங்க, நான் போகணும். ஒரு விஷயம் சொல்லிட்டு போங்க. இந்த தட்டு அம்மாவுக்கு சமர்ப்பிக்கலன்னா என்ன ஆகும்? பேர் அழிவாயிடும் குருவே. இங்க பெரிய பேரழிவாயிடும். தாமதம் ஆயிடுச்சு. நீங்க தட்டை கொடுங்க, கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. சரி பண்டித ராமகிருஷ்ணரே, தட்டை எடுத்துக்கங்க. இந்தாங்க இந்தாங்க. பண்டித ராமகிருஷ்ணன் அவர்களே, தட்டு வேணுமா? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. தட்டு கொடுங்க. எடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? இங்க கொண்டு குருவே, இப்படிலாம் பண்ணாதீங்க குருவே. நான் வாங்க போகணும். வாங்க. தட்டு. என் தட்டை திருப்பி கொடுங்க, இல்லனா இந்த கல்லால் அடிப்பேன். குருஜி இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன் அவர்களே, இப்ப தட்டு என் கையில இல்ல, குருஜி கையில இல்ல. கல்லை இவர் மேல அடிங்க. ஏய். எனக்கு வேணாம் குருஜி. நேரம் இல்ல, தட்டை கொடுங்க குருவே. இந்தாங்க பண்டித ராமகிருஷ்ணரே, இந்தாங்க தட்டு உங்களுக்கு தான். புடிங்க, இந்தாங்க தட்ட புடிங்க. அம்மாவோட சாப்பாடு, அம்மாவோட சாப்பாடு, அம்மாவோட தட்டு, அம்மாவோட சாப்பாடு. இது அம்மாவோட தட்டு. நல்ல வேலை எதுவும் ஆகல. குருவே வேண்டாம், குருவே வேண்டாம், குருவே, குருவே அம்மாக்கு சாப்பாடு கொடுக்கணும் குருவே. குருவே, குருவே அது என் அம்மாவோட தட்டு. குருவே அம்மாவோட சாப்பாடு கொடுக்க குருவே. குருவே, அட என்னோட தட்டு கொடுங்க குருவே. குருவே என்னோட தட்டு. வாங்க வாங்க, உள்ளதான் இருக்கு, எடுத்துக்கங்க வாங்க. அந்த தட்டுல அம்மாவோட சாப்பாடு இருக்கு. அம்மாக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அம்மாவோட தட்டு. அம்மா, அட குருவே, கதவை ஏன் மூடுனீங்க குருவே? அட, என்ன இங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க மக்களே? அவங்க அவங்க வீட்டுக்கு போறதுதான் உங்களுக்கு நல்லது. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. குருவே கதவை திறங்க குருவே. குருவே கதவை திறங்க. இப்ப எடுங்களேன் பாப்போம் கல்ல. பண்டித ராமகிருஷ்ணா, உள்ளேயே கிடங்க. என்ன அடிக்கிறதுக்கா கல்ல எடுக்கிறீங்க? நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இன்னும் முடியவே இல்லை. என்னையே கீழே தள்ளி விட்டுட்டீங்கல்ல, இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போதைக்கு அரசவையில இருந்து தானே ஓட விட்டேன், இனி இந்த ஊரை விட்டே உங்களை துரத்துறேன். இல்ல இல்ல குருவே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் நேரத்துக்கு போய் சேரணும். தாமதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அம்மா கிளம்பிடுவா குருவே. கதவை திறங்க குருவே. குருவே கதவை திறங்க. உள்ளேயே கிடந்து ஓய்வெடுங்க பண்டித ராமகிருஷ்ணா. குருவே வாங்க முட்டாளுங்களே வாங்க. அம்மா, இப்ப நான் என்ன பண்றது? இந்த கதவை எப்படி திறக்கிறது? நேரத்துக்கு போய் சேரலன்னா அம்மா கிளம்பிடுவா. தப்பு என்னோடது. நான் தான் அவருக்கு இவ்வளவு அன்பும் இவ்வளவு இடமும் கொடுத்துட்டு, அதனால தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தலையில ஏறிட்டாரு. இப்ப பண்ணக்கூடாது எல்லாத்தையும் இப்ப அவரு பண்ணிட்டாரு. நீங்க சரியா சொன்னீங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டாரு. மகாராஜா, அவரு என்ன பார்த்து அம்மான்னு சொன்னாரு. நான் யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துகிட்டாரு. நம்ம சின்ன ராணிய
சின்ன ராணி கிட்டயும் அப்படிதான் அவரு நடந்துகிட்டாரு. அம்மா இப்ப எங்களை விட்டு போகாதீங்க, அம்மா இந்த நகரத்தை விட்டே போகாதீங்கன்னு. ஆனா மகாராஜா நீங்களே சொல்லுங்க, நாங்க 2 பேரும் உங்களை விட்டுட்டு எங்க போக போறோம்? மகாராணி சின்னாதேவி அவரோட தப்ப கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா அவரு குருவிய தள்ளி விட்டுட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு. இல்ல, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கொடுத்த தண்டனை சரியானதுதான். இது மகாராஜா இந்தாங்க பானத்தை குடிங்க. பானமா? மகாராணி திரும்பலம்பா, இப்போ ஏற்கனவே எனக்கு தலைவலியா இருக்கு. இப்ப நீங்க பானத்தை வேற கொண்டு போங்க. அப்படின்னா இந்த பானம் உங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த பானத்தை குடிச்சா மூளை அதிகமா வேலை செய்யும். உங்களுக்கு தான் மூளை வேலையே செய்யலையே, அதனாலதான் உங்களுக்கு சின்ன விஷயமும் புரிய மாட்டேங்குது. எது எனக்கு புரிய மாட்டேங்குது? நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னு தெரியுமா? நீ எதை பத்தி பேசுற? பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி. என்னையும் மகாராணி சின்னாதேவியையும் அவரு அம்மான்னு கூப்பிட்டது அதுதானே உங்க பிரச்சனை? நான் சொல்றது உண்மைதானே? அப்ப வேற யாரு சொன்னாரு? தினமும் இந்த பானத்தை குடிச்சிருந்தா அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மகாராஜா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் காளியம்மனோட பெரிய பக்தர்னு. அவருக்கு காளியம்மனோட ஆசீர்வாதம் இருக்குன்னு. அதோட அவரு அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஞாபகம் இருக்க? அது அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க 2 பேர் பத்தியும் கிடையாது, காளியம்மா பத்தி பேசிருக்காரு. ஆமா. அது எப்படி சாத்தியமாகும்? அவரு அம்மா நகரத்தை விட்டு போக போறாங்கன்னாரு. அம்மா எப்படி நகரத்தை விட்டு போக முடியும்? அது பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவர்கிட்ட யாரும் எதையும் கேட்கவே இல்ல. எல்லாரும் அவரை அவமானப்படுத்திட்டீங்க. நீங்க சொல்றது சரிதான். நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேச்சை கண்டிப்பா கேட்டிருக்கணும். இன்னைக்கு தான் அந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருக்கேன். எனக்கு இருந்த வலியையே நான் மறந்துட்டேன்னு பாத்துக்கங்களேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். அதெல்லாம் சரிதான் குருஜி. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க அவருக்கு எதிராக போட்ட சதியில அவரு தப்பிச்சு போயிருவாரு. ஒன்னும் நடக்க போறதில்ல. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் பண்டிதர் ராமகிருஷ்ணன். தோல்விய கூட ஒரு நொடியில அவனால வெற்றியா மாத்திட முடியும், தெரியும்ல? பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்க கூடாது. இனி பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு எந்த வாய்ப்பும் வர நான் விட மாட்டேன். கடவுளே, என் கண்ணு ஏன் துடிச்சிட்டு இருக்கு? எல்லாம் சரியா நடக்கும்ல? அம்மா உங்களுக்கு என்னாச்சு? மனசு பதட்டமா இருக்கா? ஏதோ தப்பா நடக்க போதா? கடவுளே, இப்ப என்ன நடக்க போகுது? அம்மா உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் தப்பா தான் தோணுது. வலது கண்ணு துடிக்குது. இது ரொம்ப பெரிய அபசகுணம். நானும் அதான் சொல்றேம்மா, இது அபசகுணம். அவரு அம்மாவை நிறுத்த போயிருக்காரு. எல்லாம் சரியா நடக்கும்ல? மாமா யார நிறுத்த போனாருக்கா? அப்புறம் என்ன சரியா நடக்கணும்னு சொன்னீங்க? நீ வந்துட்டியா கோவிந்த்? அப்புறம் விஜயதசமிக்காக ஊர்ல இருந்து இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். மாமா எங்கக்கா? அவரு அம்மாக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காரு. ஆனா எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல. அம்மா இப்போ அம்மாவே எல்லாம் பாத்துப்பா. என்னோட மகனை அவளே பாத்துப்பா. நீங்க சரியா சொல்றீங்கம்மா. இப்ப அவதான் பாத்துக்கணும். ஆனா அம்மா, ஏதோ தப்பா நடக்க போகுது. இந்த அறிகுறியை கொடுக்கறது அம்மா தானே? இன்னைக்கு ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. அப்பாக்கு எல்லாம் நல்லதா நடக்கணும் அம்மா. அப்பாவை ஜெயிக்க வைங்க. கதவை திறங்க. நான் நேரத்துக்கு அம்மாவை போய் நிறுத்தணும். அம்மா கிளம்பிடுவா.
நல்லா இருக்க. தள்ளுங்க ஐயா. ராமா, தாழ்பால் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. இப்படியே அடிச்சிட்டு இருந்தா கதவு திறந்துரும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இல்ல இல்ல, அம்மா இன்னும் போயிருக்க மாட்டா. நான் அம்மாவை நிறுத்தி ஆகணும். நான் அம்மாவை நிறுத்தி ஆகணும். சூரிய அஸ்தமனம் ஆக போது. நான் சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். கதவை யாரு திறந்து விட்டது? பண்டித ராமகிருஷ்ணன் எப்படி வெளியில வந்தான்? இந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்ன பண்ண நினைக்கிறா? தட்ட தூக்கிக்கிட்டு எங்கதான் போறான் இவன்? வாங்க போலாம். நான் அம்மாவை தடுத்து நிறுத்திடுவேன். நான் அம்மாவை தடுத்து நிறுத்திடுவேன். இன்னைக்கு இங்க என்னமோ நடக்குது. ராமனோட நடவடிக்கையில பைத்தியக்காரத்தனம் அதிகமா தெரியுது. இவன் எங்க போறான்னு தான் தெரியல. ஏதோ வித்தியாசமா நடக்குது. இவன் எங்க போறான்னு பார்த்தாகணும். பின்னாடியே போவோம் வாங்க. அம்மாவை நிறுத்திடுவேன். அம்மாவை நிறுத்தி ஆகணும். அம்மாவை நிறுத்தி ஆகணும். அம்மா நீங்க போகாதீங்க. என்னால நடக்கவே முடியலையே. இங்க வெறும் சிலை தான் இருக்கு. இவன் என்ன முட்டாளா? எல்லா கோயில்லையும் சாமி சிலையாத்தாயா இருக்கும். என்னமோ இவன் புதுசா பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ கோவிலுக்கு வந்து தெய்வத்தை பார்த்து சிலைதான் இருக்கு, தெய்வம் இல்லைங்கிறான். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் உங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு சிலைய பார்த்தா வெறும் கல்லு மாதிரி தான் தெரியும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அது கடவுளா தெரியும். அதுதான் ராமகிருஷ்ணனுடைய சிறப்பு. அம்மா, அம்மா போயிட்டாங்க. ஆனா நகரத்துல இருந்து போகணும்னா கண்டிப்பா நகரத்தோட நுழைவாயில இருந்து தான் போவாங்க. இல்லம்மா, அம்மா. என்ன அவன் திரும்பி போறான்? ஒருவேளை என்ன நடக்க விட்டு சாகடிக்கிறானோ? இல்ல ஒருவேளை அவனோட சதியே இதுதானா? இல்ல குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு நாம அவனை பின்தொடர்ந்து வரணும் அவனுக்கு எப்படி தெரியும்? ஆனா இவன் யாரையோ தேடிக்கிட்டே இருக்கான். அவன் யார தேடுறான்னு நாம சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும். வாங்க குருஜி, நாம போய் பாப்போம். கொஞ்சம் இரு. என்ன கொஞ்சம் மூச்சு வாங்க விடு. வயசாகுது இல்ல குருஜி? போலாம். வேமா வா. நான் உன்னை போக விட மாட்டேன். அம்மா, அம்மாவை நிறுத்திடுவேன். சூரிய அஸ்தமனம் ஆக போது. நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அம்மா, அம்மா. ராமா, அம்மா போயிட்டா. ராமா, அம்மா போயிட்டாங்க. ராமா, இல்லம்மா, நான் உன்னை போக விட மாட்டேன். அம்மா, அம்மா, அம்மா. நான் உன்னை போக விட மாட்டேம்மா. நான் உன்னை போக விட மாட்டேன்.
நீ இப்படி போக கூடாதுமா, என்னை விட்டுட்டு இப்படி போக கூடாது. ராமா, நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும் மகனே. இல்லம்மா, நீ இப்படி போக கூடாது. இவர் என்ன பண்றாரு? இவருக்கு என்ன ஆச்சு? வாங்க. இவன் பண்றத பார்த்தா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு ஏற்கனவே முத்தி போச்சுன்னு தான் தோணுது. இல்ல குருஜி, இது பண்டிதர் ராமகிருஷ்ணனோட புது திட்டமா இருக்கும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இன்னும் என்ன செய்யறான்னு பாக்குறேன். இதனாலதான் என் 2 கண்ணுல ஒண்ணு எப்பவும் ராமகிருஷ்ணன் மேலேயே இருக்கும். இல்லம்மா, இல்ல, நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். ராமா, நீ என்னை எதுக்காக தடுக்கிற? நான் தான் சொன்னேன்ல, நான் இப்ப இங்க இருந்து போய் தான் ஆகணும். நான் சொன்ன நேரத்துக்குள்ள போய் தான் ஆகணும். போமா, நான் ஏன் தடுக்க போறேன்? நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீ இப்படி எல்லாம் போக கூடாது. இப்படி போக கூடாதுன்னா என்ன சொல்ற? அது போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்க. நீ உன்னோட மகன் கிட்ட போய் சொல்லிட்ட. இவன் வெட்ட வெளியில அங்க எங்கன்னு பார்த்து யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா தெரியல குருஜி. ஓ, ஒருவேளை கண்ணுக்கு தெரியாத சக்தி கூட சேர்ந்துகிட்டு எனக்கு எதிரா இவன் ஏதாவது சதி செய்யறானான்னு தெரியணும். பொய் சொன்னேனா? என்ன சொன்னேனா? கடவுள் அவங்க பக்தர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பக்தனோட ஆசை கடவுளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆசை. இத நீதானமா சொன்ன. தர்ம புத்தகங்கள்லயும் இதுதான் எழுதியிருக்கு. நீ சொன்னது சரிதான். ஆனா பக்தனும் கடவுளோட நிலைமைய புரிஞ்சுக்கணும் இல்லையா? தேவைகளை பூர்த்தி செய்யறது ரொம்ப முக்கியம். அம்மா, நீ கடவுளா இருந்துகிட்டு நேரத்தோட தேவை நேரம் சொல்ற மாதிரி நீயே நடந்துக்கணும். எல்லாம் நீ சொன்னபடிதானே நடக்கும். எல்லாம் நான் சொன்னபடிதான் நடக்கும் ராமா. ஆனா நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் என்னோட கடமை தான் ராமா. நான் நினைச்சேன்னா கண் இமைக்கிறதுக்குள்ள இந்த முழு பிரபஞ்சத்தையும் என்னால அழிக்க முடியும். ஆனா இந்த உலகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது என்னோட கடமை. இந்த உலகத்தை சமநிலையில வச்சுக்கிறதுக்காக நேரத்துக்கு தேவையானது பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். புரிஞ்சிடுச்சுமா, நீ சொல்றது சரிதான். நேரத்தோட தேவைக்காக நீ என்னையும் இந்த விஜயநகரத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்ற. ஆனா இது உன் மகனுக்கு நீ பண்ற அநியாயம் இல்லையா? ராமா, நீ மட்டும் என்னோட மகன் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் என்னோட குழந்தைங்க தான். நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் தான். என்னோட அன்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாவம் பண்ணவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். அவங்கள சம்ஹாரம் பண்றதும் என்னோட ஆயுதத்தாலேயே பண்ணிருக்கேன். ஏன்னா என் ஆயுதத்தால அவங்களோட உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். பாவம் செஞ்சவனா இருந்தாலும் அவன் என்னோட குழந்தை தானே. அதனால அவங்க மேலயும் நான் கருணைய தான் காட்டுறேன். ராமா, நீ என்னை இன்னும் தர்ம சங்கடத்துக்கு தான் ஆளாக்குற. என்னோட வழியை விட்டு விலகு. என்னை இங்க இருந்து போக விடு. சரிம்மா, சரி. ஒருவேளை போகணும்னு நினைக்கிறேன்னா போ. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஒருவேளை உன்னால முடிஞ்சா செய். கவலைப்படாதம்மா, நீ இங்கே இருன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, சொல்லு. உனக்கு என்ன வேணும்? என்னோட வேண்டுகோள் என்னன்னா, போறதுக்கு முன்னாடி என் கையால இந்த சாப்பாடு சாப்பிடு. உன் கோயிலோட வாசல்ல என்னோட இந்த சின்ன வேண்டுகோளை நீ ஏத்துப்பியா? உனக்கு சரின்னா நீ ஏத்துக்கோ. பண்டித ராமகிருஷ்ணன் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத சக்தி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா. குருஜி, இது மட்டும் உண்மையா இருந்தா பண்டிதர் ராமகிருஷ்ணன் உனக்கு கிடைக்கிற சக்தியை வச்சு கண்டிப்பா உங்களுக்கு எதிரா ஏதாவது பெருசா பண்ணுவான். சரி மகனே, ஆனா அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நிறுத்தக்கூடாது. சரி சரிம்மா, நிச்சயம் நிச்சயமா. வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. ஆமா, பண்டித ராமகிருஷ்ணர் பைத்தியம் ஆயிட்டாரா என்ன? யாரை இவர் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு? வாங்கம்மா, வாங்க. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது பக்தர் சுதாமா அந்த ஸ்ரீகிருஷ்ணரை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வர்ற மாதிரியே இருக்கு. வாங்கம்மா.
இந்த பண்டித ராமகிருஷ்ணன் ஏதோ ஒரு பெரிய வேலையா தான் பாக்குறான். ஆமா, இத பத்தி நாம மகாராஜா கிட்ட சொல்லியே ஆகணும். இருங்க குருஜி, முதல்ல அந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம். பொறுமையா இருங்க. வாங்க. அதுவும் சரிதான். நாம இவனை பின்தொடர்ந்து போய் ஆகணும். ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது தெரியணும்னா இவனை பின்தொடர்ந்தாகணும். அப்படி பின்தொடர்ந்தாதான் அவனோட செயல் மட்டுமில்ல, அவனோட சுயரூபமும் நமக்கு தெரியும். அப்பதான் மகாராஜாவுக்கு விளக்கி சொல்ல முடியும். சரி, வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா, வாங்க. தனிமணி, சொல்லுங்க குருஜி. வாங்க. ராமா பேரை சொல்லி விளக்கை ஏத்தி வை. சரிங்கம்மா. நான் இந்த தீபத்தை அவர் பேரால உன் முன்னாடி ஏத்தி வைக்கிறேன். இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க வரைக்கும் என்னோட கணவர் பாதுகாப்பா இருப்பாரு. அவர் வர வரைக்கும் இந்த விளக்கு இப்படியே பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கணுமா? என்னோட சுவாமிய பத்திரமா பாத்துக்கோமா. என் முட்டிய உடைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்க உட்காரத்துக்கு ஆசனம் கொண்டு வரேன். அம்மா உட்காருங்கம்மா. நீங்க கை கழுவுறதுக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் போய் தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு வாழை இல்ல? எல்லாத்தையும் சாரதாவை கையால பண்ணிருக்காமா. இந்த பாயாசம், சாப்பாடு, குழம்பு எல்லாமே. உணவை சாப்பிடுங்கம்மா. இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராமா. மக்களுக்கும் இதே போல சுவையான ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும் ராமா. நிச்சயமாமா, உணவு சாப்பிடுங்கம்மா. கண்டிப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? சாப்பாடு நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. அப்புறம் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? சொன்னேன்ல, இந்த உணவு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ராமா. இப்பதான் எனக்கு முழு நம்பிக்கை வருது.
இந்த பண்டித ராமகிருஷ்ண ஏதோ ஒரு பெரிய வேலையை தான் பண்றான். மந்திரத்தால ஏதோ சக்தியை கட்டுப்படுத்தி அதை வச்சு ஏதோ பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கான். கடவுளே, இந்த மாதிரி மந்திரங்களை வச்சுக்கிட்டு அவனால எதை வேணாலும் செய்ய முடியுமே. மகாராஜா அரியணையில இருந்து நீக்கிட்டு இவனே கூட மகாராஜாவா ஆயிட முடியும். இதெல்லாம் என்னது? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இதையெல்லாம் ஏன் பண்ற? உன் மனைவி சாரதா ரொம்ப சுவையா சமைக்கிறான்னு அவகிட்ட சொல்லிடு. சரிம்மா. என்ன பாத்துட்டு இருக்க ராமா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ராமா. நான் கைகளை கழுவணும். சரிம்மா, சரி. அட, இதுல இப்ப தண்ணியே இல்லையே. நான் சரியா பார்க்கவே இல்லை. நான் சீக்கிரம் கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்துடுறேம்மா, சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? நான் தண்ணி எடுத்துக்கிட்டு இங்க திரும்ப வர வரைக்கும் நீங்க அது வரைக்கும் இந்த விஜயநகரத்தை விட்டு போக கூடாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். நிச்சயமா தானே வாக்கு கொடுக்கறீங்கல்ல? நீ திரும்பி வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுக்கறேன். என்னவோ புலம்பிக்கிட்டே இருக்கான். அது என்னன்னு தான் கேட்கல. சரி, நான் இப்பவே தண்ணி கொண்டு வரேன். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அந்த கிணத்தடியில நின்னுகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? என்ன பண்ண போறான் இவன்? அங்க என்ன நடக்குது? ஒருவேளை உயிரையே விட போறானா என்ன? விஜயநகரத்துல நான் இருக்க வேண்டிய நேரம் இதோட முடிஞ்சது. நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். விதியை எப்போதும் யாராலையும் மாத்த முடியாது ராமா. விதிப்படி நான் இப்ப இங்க இருந்து போய் தான் ஆகணும். அம்மாவை உன்னால மட்டும் தான் தடுத்து நிறுத்த முடியும். சாம தாம பேத தண்ட சதி பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஆனா அம்மாவை தடுத்து நிறுத்து. ராமா, நீ என்ன பண்ற? அம்மாவை தடுத்து நிறுத்துறதுக்காக உன் உயிரை கொடுக்க முடிவு பண்ணிட்டியா? என்ன பத்தி யோசி. எனக்கு சாகறதுக்கு விருப்பமே இல்ல. வேண்டாம் ராமா, உயிரை கொடுக்கிறது பெரிய பாவம். இத பண்ணிதான் ஆகணும் பட்டு. இல்ல ராமா, இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாத. இப்படி பண்ணாத ராமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்க சாரதா, குண்டப்பா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம் ராமா, வேண்டாம். இப்படி பண்ணாத. இப்படி பண்ணாத ராமா. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. எனக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பி வர வரைக்கும், அது வரைக்கும் நீங்க நகரத்தை விட்டு போக கூடாது. விளக்கு அணைஞ்சிச்சு, விளக்கு அணைஞ்சிச்சு. நினைச்ச மாதிரி உயிரை விட்டுட்டானே. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய உயிரை நாம இப்பயே போய் காப்பாத்தி ஆகணும். சரி, கொஞ்சம் இருங்க. இப்ப போய் நாம அவனை காப்பாத்துறோம். யாராவது பார்த்தா நாம தான் அவனை கிணத்துல தள்ளி கொன்னுட்டோம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கும் பண்டித ராமகிருஷ்ணனுக்கும் இடையில பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும். அதனால யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து இடத்த காலி பண்றது தான் சரி. வாங்க போலாம். போலாம் குருஜி.
என்ன இப்படி ஆயிடுச்சு? விளக்கு எப்படி அணைஞ்சது? எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? அப்பாதான் இந்த வீட்டோட விளக்கு தாயே. அவரால் தான் இந்த வீடு ஒளிமயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்க நிலைமை என்ன தாயே? அப்படியா? இதனாலதான் நீ என்ன வாக்கு கொடுக்க வச்சியா? நீ தண்ணி கொண்டு வர வரைக்கும் நான் விஜயநகரத்தை விட்டு போக கூடாதுன்னு நீ உன்னோட உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியா ராமா? என்ன தடுக்கிறதுக்காக நீ உன்னோட உயிரையே தியாகம் பண்ணிருக்கியா? சரி, நீ என்னை இப்போ நான் கொடுத்த வாக்கால கட்டி போட்டிருக்கியா? இப்போ என்னால இந்த நகரத்தை விட்டு போக முடியாது. என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணா, ராமா வந்துட்டா. ராமா வந்துட்டா. என்னாச்சு? எனக்கு என்னவோ இது அந்த ராமகிருஷ்ணனோட புது சதின்னு தான் தோணுது. அவன் என்ன அவ்வளவு சுலபமா உயிரை விடுறவனா? ஞாபகம் இருக்கா? அவனுக்கு மூச்சை நிறுத்தி வைக்க கூட தெரியும். குருஜி, கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு புடிச்சு வைக்கிறது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்ம கண்ணு முன்னாடியே அவரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. குருஜி, கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. இந்நேரம் இந்த விஷயம் விஜயநகரம் முழுவதும் தெரிஞ்சிருக்கும். சுவாமி, நீங்க கேள்விப்பட்டீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட சடலம் கிடைச்சிருக்கு. வாங்க, நீங்களும் கிணத்துக்கிட்ட வாங்க. ஆமா அண்ணா, வாங்க. நான் அன்னி கூட போயிட்டே இருக்கேன். போங்க போங்க. ஐயோ, பாத்தீங்கல்ல, நான் சொன்னது அப்படியே நடக்குதா பாருங்க. அண்ணனுக்கு அதிக கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அண்ணிய கூட்டிட்டு போயிட்டா. அவ்வளவுதான். போட்டும். என்ன வேணா சொல்லுங்க குருஜி, நீங்களும் கிணத்துக்கிட்ட போய் தான் ஆகணும். நான் ஏன் போகணும்? யோசிச்சு பாருங்க குருஜி, நீங்க மட்டும் போகலன்னா அப்புறம் எல்லாருக்கும் உங்க மேலதானே சந்தேகம் வரும். நீங்க தான் அவரை ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு நினைப்பாங்க. நம்ம எல்லாரும் அங்க போய் தான் ஆகணும். நம்மளோட இரங்கலை தெரிவிச்சுதான் ஆகணும். உண்மைதான். வாங்க. ஐயோ, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கானே, அவன் செத்து என் உயிரை வாங்குறான். வாங்க. மகாராஜா, இன்னைக்கு காலையில பெண்கள் கோயில் கிணத்துல தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. அப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சடலம் கிணத்துல மிதக்கிறத பார்த்திருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட முகத்தை பாக்குறீங்களா மகாராஜா? இவர் இறந்ததுக்கு அப்புறம் முகத்தை எப்படி பாக்குறது? என்னுடைய நண்பரா இருந்தாரு. என்னோட விசேஷ ஆலோசகரா இருந்தாரு. என்னால பார்க்க முடியாது. எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. எனக்குள்ள அவ்வளவு தைரியம் இல்ல. ஒருவேளை நீங்க விஜயநகரத்துக்கு எந்த நல்லதும் பண்ணாம இருந்திருந்தா, உங்க மேல எனக்கு எந்த மரியாதையும் இல்லாம இருந்திருந்தா, இந்நேரம் உங்க ஹோட்டல்ல இருந்து உங்க தலைய தனியா எடுத்திருப்பேன். நீங்க இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த முறை நீங்க எல்லா எல்லையும் தாண்டிட்டீங்க ராமகிருஷ்ணா. இவரை இங்க இருந்து முதல்ல வெளியேத்துங்க. தப்பு என்னுடையது. ஒரு சின்ன விஷயத்துக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணரை எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்திட்டேன். நான் அவரை அவமானப்படுத்தலைன்னா இன்னைக்கு அவரோட சடலத்தை நான் பார்த்திருக்க மாட்டேன். மகாராஜா,
நம்மளால பண்டித ராமகிருஷ்ணரை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல மகாராஜா. ஆமா மகாராஜா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. உங்க மனசு எவ்வளவு பாடுபடும்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நீங்க தைரியமா இருங்க மகாராஜா. இல்ல, என்னை விட்டு நீங்க போக கூடாது. அம்மாவை தேடிட்டு போனீங்க, ஆனா உங்க உயிரை விட்டுட்டீங்க. நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதை என்னால ஏத்துக்கவே முடியல. இங்க எல்லாரையும் அனாதையாக்கிட்டு நீங்க எப்படி போவீங்க? என்ன பத்தி, அம்மாவை பத்தி, இல்ல உங்க மகனை பத்தியாவது ஒரு முறை யோசிச்சிருக்கலாம்ல. அம்மா எழுந்துரு, அம்மா எழுந்துரு. அம்மா இனி உன்கிட்ட புது துணி கேட்கவே மாட்டேன். எழுந்திரலாமா? என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தீங்கன்னா நான் தீர்த்திருப்பேனே. நீங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனா நீங்க எப்பவும் உங்க பிரச்சனைய சொன்னதே இல்ல. ஏன்னா என்னால தீர்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.